மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சண்முகம் திமுகவை எதிர்த்து பேசியது வரவேற்கத்தக்கது என்றும், அதிமுக பிஜேபி கூட்டணி குறித்து விமர்சிக்க திருமாவளவன் யார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேட்டுப்பாளையத்தில் திங்கட்கிழமை சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை துவங்கிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடவள்ளி பகுதியிலிருந்து பிரச்சார பயணத்தை துவக்கினார். அப்போது பேசிய அவர் திமுக கூட்டணியில்தான் கடும் குழப்பம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது. திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏற்று பேசுறதே கிடையாது. எல்லாம் அடிமை சாத்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லையினர். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஒருவேளை டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்க வழி சொல்வதற்கு நீங்க யார்?